நியூஸ் ஒன் அப்டேட்ஸின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கஞ்சிப்பானை இம்ரானின் நெருங்கிய உறவினர் துப்பாக்கி சூட்டில் சற்று முன்னர் பலி. மாளிகாவத்தையில் கடும் பரபரப்பு. கைது செய்யப்பட்ட ராஜபக்சக்களின் கூட்டாளி சாகர காரியவசம் கடுவல நீதிமன்றத்தில் முன்னிலை. இசாரா செவ்வந்திக்கு இன்று திடீரென்று அதிரடி உத்தரவு. சிறையில் இருக்கும் சகோதரருக்கு சில்லி பேஸ்டில் போதைப் பொருளை மறைத்து கொண்டு சென்ற 2 பேர் கைது. கஞ்சா கடத்திய தம்பதியினர் அதிரடியாக கைது. நாடளாவிய போலீஸ் நடவடிக்கையில் பலர் சிக்கினர். கேகாலையில் தனியார் மருத்துவமனை ஒன்றின் நிர்வாகத்திற்கு 5,20,000 ரூபாய் அபராதம். அதிக விலைக்கு மோட்டார் சைக்கிள்களை விற்பனை செய்த 3 வியாபார தலங்களுக்கு அபராதம். இனி தொடர்வது விரிவான செய்திகள். இன்று மாலை கொழும்பு மாளிகாவத்தை சங்கராஜ மாவட்டத்தில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த கஞ்சிப்பானை இம்ரான் என்ற பாதாள உலக குற்றவாளியின் உறவினர் சிகிச்சை பலனில்லாது உயிரிழந்துள்ளதாக போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். மாளிகாவத்தையில் உள்ள பிசிசி பாலத்துக்கு பக்கத்தில் நடந்த குறித்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் மோட்டார் சைக்கிளில் வந்த 2 பேர் துப்பாக்கி பிரயோகம் நடத்திவிட்டு தப்பியோடியதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் வெளிவந்துள்ளது. துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்தவர் கட்டுமான பொருட்கள் விற்பனை நிலையம் ஒன்றின் உரிமையாளர் என்றும் திட்டமிட்ட குற்ற செயல்களோடு தொடர்புடைய கஞ்சிப்பானை இம்ரானின் நெருங்கிய உறவினர் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். நீண்ட காலமாக இலக்கு வைக்கப்பட்டு திட்டமிடப்பட்டு இந்த சம்பவம் அரங்கேறி இருக்கலாம் என்று போலீசார் தெரிவித்துள்ளதோடு துப்பாக்கி சூட்டை மேற்கொண்ட சந்தேக நபர்கள் சம்பவ இடத்திலிருந்து தப்பி சென்றுள்ள நிலையில் அவர்களை கைது செய்வதற்காக போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மலேசியாவில் கைது செய்யப்பட்ட கஞ்சிப்பானை இம்ரானின் மிக நெருங்கிய கூட்டாளிகள் இன்று இலங்கைக்கு அழைத்து வரப்படும் நிலையில் கஞ்சிப்பானை இம்ரானை வலை விரித்து மலேசியா போலீசார் தேடி வருவதும் குறிப்பிட வேண்டியது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் இன்று கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த சம்பவத்தை அடுத்து கடுவல நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்காக அழைத்து செல்லப்பட்டுள்ளார். காவல்துறை மா அதிபரை வீதியில் வைத்து மக்களே அடித்துக் கொள்வார்கள் என்று அவர் வெளியிட்ட கருத்து குறித்து வாக்குமூலம் அளிப்பதற்காக இன்று மத்திய குற்ற விசாரணை பணியகத்துக்கு சென்றிருந்த நேரமே இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். காவல்துறை மா அதிபர் தொடர்பில் வெளியிடப்பட்ட கருத்துக்கள் குறித்து இடம்பெற்று வரும் விசாரணைக்கு அமைவாக வாக்குமூலம் வழங்குவதற்காக சாகர காரியவசம் மத்திய குற்ற விசாரணை பணியகத்துக்கு இன்று வருகை தந்த போது கைது செய்யப்பட்டதோடு வாக்குமூலம் கொடுக்க முன்பு ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட இவர் அனுர அரசு எதிர்க்கட்சிகள் மீது பழிவாங்கல் அரசியலை நடத்துவதாக இவர் தெரிவித்துள்ளார். தான் கூறிய கருத்துக்களை முற்றிலுமாக தெரிவுபடுத்தி இந்த அரசாங்கம் கூறியுள்ளது என்றும் தன்னிடம் பிழை இல்லை என்றும் இவர் தெரிவித்துள்ளார். திட்டமிட்ட குற்றக்குழுவின் உறுப்பினரான கணேமுள்ள சஞ்சீவவின் கொலை சம்பவத்தில் தொடர்புபட்டு கைது செய்யப்பட்ட இசாரா செவ்வந்தியை தொடர்ச்சியாக விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. நேபாளத்தில் தலைமறைவாகி இருந்த நிலையில் கைது செய்யப்பட்ட இசாரா செவ்வந்தி கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் கீழ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பான விசாரணை இன்று நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இசாரா செவ்வந்தி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். அந்த நேரம் அவரை ஆகஸ்ட் 21 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு மேலதிக நீதிமான் உத்தரவிட்டதும் குறிப்பிட வேண்டியது. காலாவதியான மருத்துவ பொருட்கள் மற்றும் ரசாயனங்களை சேமித்து வைத்திருந்தமை, பயன்படுத்தியமை மற்றும் இரத்த பரிசோதனைக்கு நோயாளிகளிடம் அதிகளவு கட்டணம் வசூலித்தமை போன்ற குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டதை அடுத்து கேகாலையில் தனியார் வைத்தியசாலைக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜூலை 24 அன்று நடத்தப்பட்ட சிறப்பு சோதனையில் நுகர்வோர் விவகார அதிகார சபை கேகாலை நீதவான் நீதிமன்றத்தில் இந்த மருத்துவமனைக்கு எதிராக 3 குற்றச்சாட்டுக்களை பதிவு செய்தது. நுகர்வோர் அதிகார சபையின் சோதனையில் முழுமையான இரத்த பரிசோதனைக்கான கட்டுப்பாட்டு விலை 400 ரூபாவாக இருக்கும் நிலையில் குறித்த மருத்துவமனை 500 ரூபாவை வசூலித்தமை கண்டறியப்பட்டதோடு மருத்துவமனை ஆய்வகத்தில் காலாவதியான சிஸ்டம் கிளீனிங் சொல்யூஷன், ஆசிட் சொல்யூஷன் உள்ளிட்ட மருத்துவ செயல்முறை அமைப்பு பகுப்பாய்வாளர்கள் பயன்படுத்தும் காலாவதியான ரசாயனங்கள் சேமித்து வைக்கப்பட்டிருந்தமையும் அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறித்த குற்றச்சாட்டுகள் குறித்த வழக்கு கேகாலை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மருத்துவமனை நிர்வாகம் 3 குற்றச்சாட்டுகளையும் ஒப்புக்கொண்டுள்ளது. அதைத் தொடர்ந்து மருத்துவமனை நிர்வாகத்துக்கு நீதவான் 5,20,000 ரூபாய் அபராதம் விதித்ததோடு இந்த நிலையில் காலாவதியான மருந்துகள், ரசாயனங்கள் அல்லது மருத்துவ உபகரணங்களை பயன்படுத்தும் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட கட்டணங்களை விட கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் தனியார் மருத்துவமனைகள் அல்லது ஆய்வகங்கள் குறித்து தகவல்களை 1977 என்ற எண்ணுக்கு அழைத்து தெரிவிக்குமாறு நுகர்வோர் விவகார அதிகார சபை பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது.
புத்தளம் சிலாபம் பிரதான வீதியில் பத்துலு ஓயா பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த போலீஸ் வீதி தடையில் நடத்தப்பட்ட சோதனையின் போது கேப்ரக வாகனத்தில் அதிக அளவுள்ள கஞ்சாவை கடத்தி சென்ற தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆராய்ச்சி கட்டுவ போலீசாரால் இந்த சோதனை நடத்தப்பட்டதில் அந்த வாகனத்தில் இருந்து 17 கிலோ 985 கிராம் கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளதோடு கைது செய்யப்பட்டவர்கள் ராஜாங்கனை பகுதியைச் சேர்ந்த 26 மற்றும் 22 வயதுடைய கணவன் மனைவி என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் இன்று திங்கட்கிழமை புத்தளம் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதோடு ஆராய்ச்சி கட்டுவ போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இதேவேளை நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கைகளில் 25,000க்கும் மேற்பட்ட நபர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இதன்போது பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர்கள் என்று சந்தேகிக்கப்பட்ட 461 பேர் கைது செய்யப்பட்டதோடு அவர்களில் 20 பேர் குற்ற செயல்களோடு நேரடியாக தொடர்புபட்டவர்கள் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளதும் குறிப்பிட வேண்டியது. மேலும் குடிபோதையில் வாகனம் செலுத்திய 78 சாரதிகளும் பாதுகாப்பற்ற முறையில் வாகனம் செலுத்திய சம்பவங்களோடு தொடர்புடைய 89 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். போக்குவரத்து சட்டங்களை மீறியமை உள்ளிட்ட பல்வேறு குற்ற செயல்களுக்காக மொத்தம் 3,917 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதும் குறிப்பிட வேண்டியது. ஆசிட் தாக்குதலில் காயமடைந்து கராப்பிட்டிய போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த கணவன் உயிரிழந்துள்ள சம்பவம் காலி பிட்டிக்கல நியாகம உடககந்த பகுதியில் பதிவாகியுள்ளதோடு காரியவசம மாஜுவான கமகே நுவன் சுரங்க டயாஸ் என்ற 44 வயதுடைய 2 பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். கடந்த 1ஆம் திகதி இரவு குறித்த தம்பதியினர் பிட்டிக்கல பிரதேசத்தில் உள்ள அவர்களின் நண்பர் ஒருவரின் வீட்டுக்கு மோட்டார் சைக்கிளில் சென்றுள்ள நிலையில் அங்கு சிறிது நேரம் தங்கியிருந்த பின் தமது வீட்டுக்கு திரும்புவதற்காக மோட்டார் சைக்கிளில் ஏற முற்பட்ட போது இரவு சுமார் 10 மணியளவில் அவர்களை இலக்கு வைத்து அசிட் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தாக்குதலில் பலத்த காயமடைந்த 41 வயதுடைய அவரது மனைவி குமாரி எதித் சிங்க கொடித்துவக்கும் தற்போது கராப்பிட்டிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். ஆசிட் தாக்குதலில் காயமடைந்த இருவரும் முதலில் நியாகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கராப்பிட்டிய போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டனர். ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி தனிப்பட்ட பணத்தகராறு காரணமாக இந்த ஆசிட் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இதுவரையில் 2 பேர் போலீசாரின் பாதுகாப்பில் வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் சம்பவத்தோடு தொடர்புடைய மேலும் சில சந்தேக நபர்கள் பிரதேசத்தை விட்டு தப்பி சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். களுத்துறை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ள தமது சகோதரரை பார்ப்பதற்காக உணவில் போதைப்பொருளை மறைத்து எடுத்து சென்ற 2 பேரை அங்குருவா தொட்ட காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இவர்கள் ஹொரணை பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் என்றும் போதைப்பொருள் குற்றச்சாட்டு குறித்து கைது செய்யப்பட்டு களுத்துறை சிறைச்சாலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள தமது சகோதரரை பார்ப்பதற்காக இருவரும் முந்துருளியில் பயணித்துக் கொண்டிருந்த போதே கைது செய்யப்பட்டுள்ளனர். மில்லனிய பட்டகொட வீதியில் சோதனையில் ஈடுபட்டிருந்த காவல்துறை அதிகாரிகளால் வீதி தடையொன்றில் வைத்து இவர்கள் பரிசோதிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் கொண்டு வந்த 2 உணவுப் பொதிகளில் இருந்த சில்லி பேஸ்ட் பொலித்தீன் பைக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 12,400 மில்லிகிராம் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. வீதி தடைக்கு சற்று தொலைவில் உந்துருளியை நிறுத்தி சந்தேகத்திற்கிடமான முறையில் நடந்து கொண்டதாலேயே காவல்துறை அதிகாரிகள் அவர்களை பரிசோதித்துள்ளனர். இதன்போது அவர்கள் பயணித்த உந்துருளி மற்றும் கைபேசி என்பன காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. அத்தோடு கைது செய்யப்பட்ட நபர்களுக்கு எதிராக ஏற்கனவே நீதிமன்றத்தில் போதைப் பொருள் தொடர்பான வழக்குகள் நிலுவையில் உள்ளமையும் விசாரணைகளில் அம்பலமாகியுள்ளது. நுகர்வோர் விவகார அதிகார சபை நடத்திய சோதனைகளில் கெட்டிப்பொளவில் உள்ள 3 உந்துருளி விற்பனையாளர்களுக்கும் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அதிகாரப்பூர்வ விற்பனையாளர் விலையை விட அதிக விலைக்கு உந்துருளியை விற்பனை செய்தது, விலைகளை காட்சிப்படுத்த தவறியமை போன்ற குற்றங்களுக்காக கெட்டிப்பொள நீதவான் நீதிமன்றம் இந்த அபராதத்தை விதித்துள்ளது. அதிகாரப்பூர்வ விற்பனையாளர் விலையான 7,90,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு உந்துருளி 10 லட்சம் ரூபாவுக்கு விற்கப்பட்டுள்ளதோடு விலைகளை காட்சிப்படுத்த தவறிய 2 குற்றச்சாட்டுகளுக்காக அந்த நிறுவனத்துக்கு தலா 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிட வேண்டியது.